டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆயுர்வேதத்தில் கூறியுள்ள வாழ்க்கை முறைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேருக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பல தொந்தரவுகள் ஏற்படுகிறது. இது எதனாலன்னு பார்த்தா வாழ்க்கை முறை மாற்றம்தான். ஆயுர்வேதம் எப்பவுமே ஆயுளை காக்கும் வேதம். இந்த ஆயுர்வேதம் நோயற்றவனின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக தான் அதிகமான வழிமுறைகளை சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தினமும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம எண்ண வேண்டாம். இதை சரியாக நம்ம முறையாக ஃபாலோ பண்ணாலே பல நோய்கள்லேருந்து நம்ம உடலை பாதுகாத்து கொள்ள முடியும். முதலாக நம்ம என்னென்னா வைகறை துயிலெழு. காலையிலேயே எந்திரிச்சிடணுங்க. எதற்காக அப்படின்னா நம்ம உடம்புல கபம் அப்படிங்கிற ஒரு தன்மை சீராக இருப்பது காலையில் தான். அப்போ காலை சூரிய உதயத்திற்கு முன்னாலேயோ அல்லது சூரிய உதயத்தின் போதோ எழுந்திருக்கும் பொழுது உடலில் கபம் நன்றாக இருக்கும், உடல் செரிமானம் சீராக இருக்கும். சரி, எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? லேசான மூச்சு பயிற்சி பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது பிராணவாயு உடலில் சீராகி புலன் உறுப்புகளை சென்ஸ் ஆர்கன்ஸை நல்லா பலமாக வச்சுருக்கும். மூச்சு பயிற்சி செஞ்ச பிறகு கை கால் முகங்களை கழுவிய பிறகு இளம் சூடான தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த இளம் சூடான தண்ணீர் வயிற்றில் முக்கியமாக இந்த பசி தீ அதாவது டைஜஷனை ரொம்ப நல்லா சீராக்கும். இதனால் கழிவுகள் முறையாக வெளியேறும். இதுதான் ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. சரி, நம்ம இப்போ வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்த பிறகு பல் துலக்குதல் முறையை நம்ம கடைபிடிக்கணும். பல் துலக்குதலையும் முறைகள் சொல்லியிருக்காங்க. என்னங்க டாக்டர் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக பேசுகிறீங்க? ஆமாங்க, ஒவ்வொன்றுமே ஆயுளை காக்கிறது தான். இந்த பல் துலக்குவதற்கு திரிகடுகு அதாவது சுக்கு, மிளகு, திப்பலி, ஏலம், லவங்கப்பட்டை இந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை சொல்லியிருக்காங்க. இது ஒரு பர்பஸை போல் நம்ம தயாரித்து பல்களை துலக்கலாம். அல்லது நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்தினதாங்க வேப்பங்குச்சி, நாயுருவி, ஆல் இந்த மாதிரி கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு சுவையுடைய குச்சிகளை பயன்படுத்தும் பொழுது பல் ஈறுகளில் இருக்க கிருமிகள் நன்றாக வெளியேறும். அது மட்டும் இல்லை, நாக்கில் நல்ல சுவை உண்டாகும். இப்படி பற்களை நன்றாக துலக்கிய பிறகு மீண்டும் வெதுவெதுப்பான மூலிகை கஷாயங்களை கொண்ட கஷாயங்களை வைத்து தொண்டையை கொப்பளிக்க வேண்டும். அப்பொழுது தொண்டை பகுதியில் இருக்கும் கிருமிகளும் நன்றாக வெளியேறும். இவ்வாறு படிப்படியாக நம்ம செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக உடம்பை எப்படி நம்ம சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கழுத்துக்கு மேலே இருக்க உறுப்புகளை சுத்தம் செய்யணும். அதில் அடிப்படையாக இருப்பது கண்கள். இந்த கண்கள் எப்பொழுதுமே ஒளி பொருந்தியது. அப்போ கண்களுக்கு ஒரு மூலிகையினால் ஆன அஞ்சனம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்வோம். மை மாதிரி பொருள். இது முழுக்க முழுக்க மூலிகைகளினால் ஆனது. இதை ஒவ்வொரு சொட்டு கண்களில் விடும் பொழுது தினமும் கண்களில் சேரும் அழுக்குகள் நீங்கி கண் பார்வை தெளிவாகும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா நஸ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூக்கில் மருந்திடுதல். இது எதற்காகனா கழுத்துக்கு மேலே இருக்க அனைத்து சென்ஸ் ஆர்கன்ஸ் புலன் உறுப்புகளையும் தெளிவாக வைப்பதற்கு இந்த நஸ்யம் மிகவும் அடிப்படையானது. இந்த நஸ்யத்தில் அணுத்தைலம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத எண்ணெய் 2 சொட்டுகள் ஒவ்வொரு மூக்கிலும் விடுவோம். இப்போ இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா மூக்கடைப்பு, தும்மல், சளி, இருமல் இப்படி எந்த தொந்தரவும் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லைங்க, கண் பார்வை தெளிவாகும். தலைமுடி கொட்டாமல் நரை, திரை, வழுக்கை எதுவும் வேகமாக வராமலும் பார்த்து கொள்வதில் இந்த நசியத்துக்கு பெரும் பங்கு இருக்குது. இந்த மாதிரி புலனுறுப்புகளை நன்றாக பார்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து அறிவியலையும் நம்மளால் சரியாக பார்க்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு ஆயுர்வேதத்தினுடைய வாழ்க்கை முறையில் ஒரு பகுதியை பற்றி பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.